ராசி என்ன நடக்க போகுது இந்த 2026 ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் திடீர் திருமண யோகம் வரப்போதாங்க. எஸ், என்னதான் நடக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கதான் போறோம். சோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா குரு பெயர்ச்சி பலன்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குரு பகவான் உங்களுடைய ராசி ஒண்ணு இருக்கும், பட் லக்னம் வேறையா இருக்கும் இல்லையா? சோ 12 லக்னத்துக்கு உண்டான பலன்கள் தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். சோ குரு பெயர்ச்சியில முதல்ல கன்னி ராசி. இப்ப நீங்க கன்னி ராசியில இருக்கீங்க, ஆனா அந்த சேம் டைம் கன்னி லக்னமா நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி பலன்களை குரு பகவான் உங்களுக்கு இந்த ஜூன் 1ஆம் தேதியில இருந்து கொடுக்க போறாரு அப்படின்னு பாக்கலாம். இப்ப கன்னி ராசி கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நிலத்தத்துவ ஒரு ராசி. கன்னி ராசியா இருந்தாலும் சரி, கன்னி லக்னமா இருந்தாலும் சரி, ரெண்டுமே நிலத்தத்துவ ராசி. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துலதான் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அப்ப 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் இல்லையா? உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய இடம் இல்லையா? அப்ப தொழில்ல, பொருளாதாரத்துல, கரியர்ல கண்டிப்பான முறையில குரு உங்களுக்கு பொருளாதார ரீதியாவும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பாரு, தொழில் ரீதியான வளர்ச்சியை கொடுப்பாரு. மாற்றத்தை உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில கண்டிப்பான முறையில நீங்க அடையதான் போறீங்க. எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வேணும். கன்னி ராசி துலா லக்னம். இப்ப கன்னி அப்படின்றது மண், அதாவது மண் தத்துவ ஒரு ராசி. துலாம் அப்படின்றது காத்து. சோ இந்த காத்து நெருப்பம் ஒன்னா சேரும் போது என்ன நடக்க போகுது? குரு பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயமானது ஏற்படுது. இப்போ இந்த துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்குமே இந்த அடுத்த ஒரு வருடம் வேலையில சேலஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். அந்த சேலஞ்சஸை முறியடிச்சுட்டு தான் நீங்க வர போறீங்க. பொருளாதாரமா இருந்தாலும் சரி, உங்களோட குடும்ப வாழ்க்கையும் இருந்தாலும் சரி, ஒர்க்கா இருந்தாலும் சரி, அதுல சேலஞ்சஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஃபேமிலி சப்போர்ட் பெருசா இருக்குமா? எஸ், கண்டிப்பா ஓரளவுக்கு இருக்கும். ஆனா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இருக்காது, பட் ஓரளவுக்கு இருக்கும். பட் அதை முறியடிச்சுட்டு எல்லாத்தையுமே அந்த ஸ்ட்ரகிள் எல்லாத்தையுமே முறியடிச்சுட்டு வெற்றியாளரா வரக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் இந்த டைம் பீரியட். கன்னி ராசி விருச்சக லக்னம் எப்படி இருக்க போகுது? கன்னி ராசிக்கு விருச்சக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கன்னி ராசிக்கு விருட்சகம் 11ஆம் பாவமா வருது. இப்ப நீங்க விருட்சக லக்னத்தை எடுத்தீங்கன்னா கன்னி 11ஆம் பாவமா வருது. அதே விருட்சக லக்னத்துக்கு குரு பகவான் எங்க வராரு? 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு. இதுதாங்க சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட். உங்க லைஃப்ல, உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் கிடைக்காத ஒரு சில முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். எதெல்லாம் நீங்க ஆசைப்பட்டு நிறைவேறாமலே உங்களுக்கு போச்சோ அந்த நிறைவேறாத ஆசைகள், நிறைவேறாத அதிர்ஷ்டம், நிறைவேறாத பாக்கியம். ஏன்னா லக்னத்துக்கு விருட்சக லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. சோ அந்த பாக்கியம், அந்த லக்கு, அந்த அதிர்ஷ்டம், இந்த ஃபார்ச்சூன் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், எதுல எஃபர்ட் போட்டாலுமே ஜெயிச்சுட்டு வர போறீங்க. அடுத்து எப்படி இருக்க போகுது? கன்னி ராசி லக்னம் தனுசு. இப்போ கன்னின்றது பூமி, நிலத்தத்துவம், ராசிக்கு நிலத்தத்துவம். பட் அதே லக்னம் எப்படி இருக்குன்னா நெருப்பு தத்துவ லக்னமா இருக்கு தனுசு. இப்ப இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது? இந்த காம்போ எப்படி இருக்க போகுதுன்னா, தனுசை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீட்டுல குரு இருக்காரு. சோ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீட்டுல குரு பகவான் அமைகிறாரு. ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்காரு. அப்ப எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். திடீர்னு உங்க லைஃப்ல ஒரு அதிர்ஷ்டம் வரும். எங்க இருந்தோ கூரையை பிச்சுட்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு யோகம், கோடீஸ்வர யோகம் திடீர்னு நான் வந்துட்டேன்ப்பா என் லைஃப்ல. ஏன்னா 8 அப்படின்றது சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம், இதெல்லாம் நடக்கும். எதிர்பார்க்காத மாற்றத்தை எதிர்பாருங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். கன்னி ராசி பட் லக்னம் நிலத்தத்துவம் மகரம். நிலத்தத்துவ லக்னத்துக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட போறீங்க. வேலை பளு அடுத்த 1 வருஷத்துக்கு அதிகரிக்க போகுது. அது பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃபா இருந்தாலும் சரி, 2 பக்கமும் உங்களை எப்படின்னா அப்படியே போட்டு ஒரு இடத்துல உங்களை உட்கார வச்சு, இல்லப்பா இனிமே யாரும் பண்ண வேணாம், நீ தான் இதை பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட கொண்டு கொடுக்க போறாங்க. சோ பர்சனல் லைஃப்லயும் ஒரு முன்னேற்றம், ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் ஒரு முன்னேற்றம். கன்னி ராசி கும்ப லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது? கும்பம் தாங்க ஹைலைட்டு.
உங்க லக்னத்துக்கு 6ஆம் இடத்துலதான் வந்து குரு பகவானே வந்து உச்சமாக போறாரு. ஐயோ சூப்பரா இருக்கு. நோய் இருக்காது, எதிரி இருக்காது, கடன் இருக்காது, எதுவுமே இருக்காது. கொடுத்த காசு திருப்பி வரும். நிறைய பேர் கேட்பீங்க, கொடுத்த காசு திருப்பி வரமாட்டேங்க மேடம், எப்பதான் வரப்போகுது? இப்ப வரும், பொறுமையா வெயிட் பண்ணுங்க, இப்ப வரும். மேரேஜ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கணவன் மனைவி உறவுல வந்து விரிசல் இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாகி நல்ல இடத்துக்கு நீங்க வருவீங்க. அடுத்து கன்னி ராசி, லக்னம் வந்து மீனம். என்னங்க பண்றது? இப்ப மீன ராசியில சனி வேற உட்கார்ந்து இருக்காரு. சனி உட்கார்ந்த சனி சும்மாவா இருக்காரு? சும்மாவே இல்லையே. அவரு பாட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காரு, குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா குடைச்சல் இனி கொடுக்க வாய்ப்பே கிடையாது. குரு பகவான் உச்சமாயி உங்க லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல உச்சமாயி, உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உச்சமாயி அந்த லக்னத்தையே பாக்குறாரு. மீன லக்னத்தையே வந்து குரு பகவான் பாக்குறாரு. இதுதான் வந்து சூப்பரான ஒரு விஷயம். சோ மீன லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு சூப்பராவே இருக்க போகுது. அடுத்து கன்னி ராசி, மேஷ லக்னம். எடுத்த காரியம் பெருமளவு வெற்றி தாங்க. எடுத்த காரியம் பெருமளவு வெற்றி. மேஷம் வந்து நெருப்பு, கிங்கு. ஒரு கிங்கு யார்கிட்டயுமே தோக்க முடியாது இல்லையா? அது கரியர்ல வந்து ஒரு சில முக்கிய முடிவுகள் நீங்க இப்ப எடுக்க போறீங்க. ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடத்துலதான் வந்து குரு வந்து உங்களுக்கு உச்சமாவாரு. சோ கரியர்ல நீங்க மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போறீங்க. அடுத்து வீடு, வாகனம், வண்டி, வசதி இது எல்லாத்துக்குமே ஒரு மாற்றத்தை வந்து குரு வந்து கொடுக்கறதுக்காக வாய்ப்பு இருக்கு. அடுத்து கன்னி ராசி, லக்னம் வந்து ரிஷபம். ரெண்டுமே நிலம். ஒண்ணு கன்னி, இன்னொன்னு ரிஷபம். நிலத்தத்துவ லக்னம் ராசி அவர் என்ன நடக்க போகுது. ஆனா இந்த பக்கம் குரு வந்து நீர் தத்துவ ராசில எல்லாம் உச்சமாறாரு. ஆகட்டும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மள அந்த அளவுக்கு வந்து குரு வந்து வாட்டி வதைக்க முடியாது இல்லையா? ஏன்னா குரு வந்து நம்மளுக்கு ஓரளவு நட்பு தான். அப்ப முயற்சியை வெற்றி அடையும். ஆனா முயற்சி பண்ற இடத்துல நீங்க இருங்க. கன்னி ராசி, பட் உங்களுக்கு லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மிதுனம். மிதுன லக்னத்துக்கு 2ஆம் வீட்லயே வந்துட்டாரு. குடும்பஸ்தானத்திலேயே வந்து குரு வந்து உச்சமாக போறாரு. சோ ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி டாப் லெவல்ல வந்து குரு இருக்கிறாரு. டாப்பா வந்துருவீங்க, கவலையே வேணாம். ஆனா என்னன்னா குழப்பம் ஏற்படும். சில நேரம் என்னன்னா குடும்பத்துல வந்து குழப்பம் ஏற்படும். என்ன பண்ண போறோம், நம்ம அடுத்து நம்ம லைஃப் எந்த நோக்கி போக போகுது, நம்ம தெளிவான முடிவு எடுக்க மாட்டோமே அப்படின்னு ஒரு வித பதட்டத்திலேயே இருப்பீங்க. பட் தெளிவான முடிவு எடுத்து அந்த பதட்டம் எல்லாமே சரியா கரெக்டா ஒரு போக்கஸ்டா வரக்கூடிய டைம் தான் இது. கன்னி ராசி, ஆனா லக்னம் வந்து கடகம். கன்னி ராசி, கடக லக்னம். கடக லக்னத்துலதான் இப்ப வந்து குரு உச்சமாக போறாரு. என்ன ஒரு காம்பினேஷன்! இந்த ஒரு காம்போ ரொம்ப அட்டகாசமான ஒரு காம்போவா இருக்கு. கடகத்துல உச்சமாகக்கூடிய இந்த குரு பகவான் உங்களோட 7ஆம் வீட்டை பாக்குறாரு. லக்னத்துல இருந்து 7ஆம் வீட்டை பாக்குறாரு. திடீர் திருமண யோகம் தாங்க. எங்க இருந்து மேரேஜ் ஆச்சுன்னே தெரியல. 10 வருஷம் அப்படியே இருக்கு, என் பொண்ணு கல்யாணமே நடக்க மாட்டேது, வயசாகுது அப்படின்னு வந்து பெற்றோர்கள் எல்லாமே பயந்துட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு திருமண யோகம் ஏற்படும். குரு பலம் வந்துருச்சு, நல்ல முறையில திருமணம் ஏற்படும். அடுத்து கன்னி ராசி, சிம்மம். உங்க லக்னம் வந்து சிம்மமா இருக்கு, ஆனா ராசி வந்து கன்னியா இருக்கு. கன்னி வந்து பூமி தத்துவ ராசி, சிம்மம் வந்து நெருப்பு தத்துவ ராசி. எப்படி இருக்கும்? சும்மா சூப்பரா இருக்கும் அப்படின்னு என்னால வந்து சொல்லி பொய் சொல்ல முடியாது. ஏன்னா லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல போய் குரு உட்கார்ந்துருக்காருல்ல. சோ அப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சுத்தி இருக்கிற உறவு கிட்ட இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. யாரையுமே சட்டன்னு நம்பாதீங்க. இங்க வந்து உண்மையா இருக்கிற முகங்கள் எல்லாமே பொய் தான். அவன் போலியா தான் நம்மள நடிச்சிட்டு இருக்கான். அவனோட சுயரூபம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க பழகவே மாட்டீங்க. சோ அவங்களோட சுயரூபம் உங்களுக்கு இந்த 1 வருஷம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ சுயரூபம் தெரிஞ்சா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா அவங்க கிட்ட இருந்து விட்டுட்டு உங்களுடைய பாதையை நோக்கி போறதுதான் இந்த குரு பயிற்சி. சில பல பாடங்களை கண்டிப்பான முறையில உங்களுக்கு சொல்லி தருவாரு. மொத்தத்துல கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி நிறைய நல்ல விஷயங்களும் நிறைய நல்ல மாற்றங்களும் திடீர் திருமண யோகத்தையும் கொடுத்து உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு. சிம்மராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மூலமா உங்களுடைய டவுட்ஸ், கிளாரிபிகேஷன் ஏதாவது நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன நீங்க கண்டிப்பான முறையில அணுகலாம். தேங்க்யூ.